This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். விஷால் இப்போ ஓகே. கூவகத்தில் தேவதைகளாக மின்னிய அழகிகள். மிஸ் திருநங்கையாக தூத்துக்குடி சக்தி தேர்வு. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவகம் கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகள் சித்திரை திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். விழுப்புரத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் மிஸ் திருநங்கை ஆகிய தூத்துக்குடியை சேர்ந்த சக்தி தேர்வு செய்யப்பட்டார். இன்றைய தினம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டி கொள்ளும் நிகழ்வு நடைபெற்று உள்ளதால் ஏராளமான திருநங்கைகள் கூவகம் கிராமத்தில் குவிந்துள்ளனர். உலகத்திலேயே திருநங்கைகளுக்கு என்று தனியாக அமைந்துள்ளது கூவகம் கிராமம். இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ளது. இங்குள்ள கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் திருநங்கைகள் ஒன்று கூடி விழா எடுப்பது வழக்கமாகும். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான திருவிழா கடந்த 29ஆம் தேதி சாகை வத்தால் நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக நடந்தது. இதில் 1000 கணக்கான திருநங்கைகள் விழுப்புரம் மற்றும் கூவகம் கிராமத்தில் திரண்டனர். அத்துடன் திருநங்கைகளுக்கான பல்வேறு நடன போட்டி, கலை நிகழ்ச்சிகள், அழகி போட்டிகள் என ஒவ்வொரு நிகழ்வும் நடைபெற்றது. நேற்று மாலை தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் கூவகம் திருவிழா நிகழ்ச்சி விழுப்புரம் புதிய பஸ் நிலையம் அருகே உள்ள மாநகராட்சி திடலில் முனிஜி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவுக்கு பொன்முடி எம்எல்ஏ முன்னிலையில் வகித்தார். இதில் சினிமா நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான விஷால் கலந்து கொண்டுள்ளார். இந்த திருவிழாவில் பாட்டு, டான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்திவிட்டார்கள். அதிலும் பரதநாட்டியம், கிராமிய நடனம் மட்டுமல்லாமல் சினிமா பாடல்களுக்கும் நடனம் ஆடுவதைக் கண்டு அனைவரும் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தார்கள். பிறகு மிஸ் திருநங்கை அழகி போட்டி நடந்தது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மும்பை போன்ற பகுதிகளின் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டு விதவிதமான ஆடைகளை அணிந்து வந்தனர். மேடையில் அவர்கள் அணிந்து வரும் அழகை பார்வையாளர்கள் வியந்து பார்த்தார்கள். இறுதியில் இந்த ஆண்டுக்கான மிஸ் திருநங்கையாக தூத்துக்குடியை சேர்ந்த சக்தி என்பவர் தேர்வு செய்யப்பட்டார். ஜோதாவிற்கு 2வது இடமும் திபாஷாவிற்கு 3வது இடமும் கிடைத்தது. இவர்கள் இருவருமே சென்னையை சேர்ந்தவர்கள் ஆவர். மிஸ் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்ட இந்த 3 பேருமே கிரீடம் அணிவிக்கப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. முன்னதாக இந்த மிஸ் திருநங்கைகள் அழகு போட்டியில் திரைப்பட நடிகர் விஷால் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் பேசி முடித்ததுமே கிளம்ப செல்ல தயாரானார். அப்பொழுது திடீரென மேடையிலேயே நடிகர் விஷால் மயங்கி கீழே விழுந்து சரிந்தார். கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் மயங்கிய நிலையில் டாக்டர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டு மேடையிலேயே முதலுதவி சிகிச்சை தரப்பட்டது. பிறகு மயக்கம் தெளிந்து எழுந்த விஷால் காரில் ஏறி விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இதனால் விழாவில் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.